Hi guys, வணக்கம் and welcome back to our channel Iman Talkies. நான் உங்க இமான். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? VGP Wonder Worldக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஏகப்பட்ட த்ரில்லான ரைட்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ண போகிறோம். எவ்வளோ பயமாக இருந்தாலும் சரி. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். VGP Wonder World மார்னிங் 10 AM திறக்கிறாங்க. சாட்டர்டே சண்டேல 8 PM வரையும் இருக்கு. மற்ற நாளில் 7 PM வரையும் இருக்கு. பர் பர்சனுக்கு 750 சார்ஜ் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் தருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் அதுக்கு முழுக்க நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாதான் உங்களை உள்ளே அலோவ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே வீடியோ நடுவில் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒரே வேலை தான். ரிலாக்ஸா உட்காந்து வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க போன ரைட் எனர்ஜி கிளப். இந்த ரைடு எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றதை விட எங்களோட எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்களே பாருங்க. அடுத்து ஃபேமிலியாக நீங்கள் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைடை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும். நீங்கள் நின்னாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அடுத்ததான் நம்ம போக போகிறது ட்ராப் டவர். இந்த ரைடை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. கொத்த ஒண்டர்லாவும் தெரியுது. ஒண்டர்லா இல்லடா டேய், VGP டா. ஐயோ VGP பயத்துல வளர்றடா டேய். गाइस வேற மாதிரி இங்க இருக்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் சொல்றேன். வீக்கெண்ட்ல வராதீங்க, வீக் டேஸ்ல வாங்க. பிகாஸ் இங்க இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே நீங்க எத்தனை டைம் வேணா போலாம். ஐயோ மொத்தமா தெரியுது. மேப்பே தவள போலியே. கைஸ், நீங்க போட்டோ அண்ட் ரீல்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அட்ராக்டிவான பிளேசஸ்லாம் கூட உள்ள இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் வீல்ஸ் ரைட். இந்த ரைடு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். பட் நாங்கள் லாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணோம். பிகாஸ் இந்த ரைடு ஃபர்ஸ்ட்ல போனோம்னா கண்டிப்பாக தலை சுற்றி வாமிட்டிங் சென்சேஷன் ஆகும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட், மஸ்ட் ட்ரை. தலைலாம் சுத்துதுடா டேய். ஐயோ இருப்போதுன்னு சொல்லுங்கடா. எக்கா போதும். ஏதோ தூக்கி போற மாதிரியே ஃபீலிங் டேய். அக்கா போதுங்க. அடுத்து ஃப்ளையிங் UFO. மஜாவா இருக்குதல்ல டேய். மினிமம் 500 கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே ஜிப்லைனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்க நீங்க எத்தனை டைம் வேணா போலாங்க. பரா பாய் गाइस, அண்ணன் போயிட்டு வரேன். ஓ மை காட். நம்ம சேனல்ல VGPயோட மெரைன் கிங்டம் வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஐகான்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போக போறது சைக்கிள் ஜிப்லைன். இது 2 பேரா போக வேண்டிய ரைட். முக்கியமா என்ன மாதிரி தைரியமா இருக்க ஆட்கள் மட்டும் இதுல போங்க. நான் வாழ்க்கையிலேயே சொல்றேன், அந்தரத்துல சைக்கிள் ஓட்டுனதே கிடையாது. முதல் முறையா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன் அந்தரத்துல. இதுல எங்க அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், சத்தியமா என்ன அவங்களே குடி தண்ணி பத்துருவாங்க. ஐயோ கீழே மட்டும் பார்க்க கூடாது. கைஸ், இப்ப நான் வந்து ஏன் இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு சுத்துறேன்னு பாத்தீங்கன்னா பயம் தெரியாம இருக்கிறதுக்கு மட்டும்தான். பல்லு கிளம்புது, மிதிக்கவே மனசு வர மாட்டேங்குது. கால் ஆட்டோமேட்டிக்கா கடலை மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கு. எவ்வளவு சிரிச்சுனே பேசுறேன் பாத்தியா. அதுல கூட சப்போர்ட் இருந்துச்சு. இது எதுவுமே இல்லடா. சப்போர்ட் இல்ல, ஷேக் ஆகுது. சத்தியமா மெதிரா நீ கீழெல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் போயிரும். நீ மெதிச்சாதான்டா போக முடியும், இல்லடா போக முடியாதுடா. மிதிக்கிறேன் மெதிடா. ஊசல் ஆட வைக்கிறியடா. கைத்து மேல சைக்கிள்ல போறோம். ஐயோ தலை மெதி 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 மெதி. எங்கடா நீ அவ்வளவு வெயிட்டுக்கிற? நான் எப்படா மிதிப்பேன்? அசிங்கத்துக்கு அம்மிக்கிச்சு தலை வண்டி. ரிவர்ஸ் மிதிக்கிறேன்னா கால் வலிக்குதுடா, கொஞ்சம் வேகமா மெதிடா. வந்துட்டோம். அப்படியே போலாமா? பொறுங்கடா. தலை வெயிட்டுக்கு போகுது. தலை ரிவர்ஸ்ல போறா காலு. தலை வேகமா. நான் பொறுமையா தான் மிதிக்கிறேன். வேகமா போதுறது. சுத்தி காட்டு கைஸ்க்கு. கீழே காட்டு. பாருங்க, கோல் ஹைட்ல இருக்கும்.
அதேதான். வந்துரு. மெதுக்கு முடியலடா, டைட்டா இருக்குடா டி. யோ. தல ஆட்டாதடா, இடுப்பு ஆட்டாதடா டி. ஐயோ. வந்தாச்சு गाइस, வந்தாச்சு. பயமாவா? இல்லக்கா, அது மட்டும் இல்ல, மத்தது எல்லாம் இருந்துச்சுக்கா. குச்சமே இல்ல. ஸ்பேஸ் ரைட். இந்த ரைடை டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ ஒர்த்லாம் இல்லை. அண்ட் விஜிபியோட ஸ்னோ கிங்டம் வீடியோவும் நம்ம வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு அடல்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இங்கே கிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. गाइस எல்லாமே வந்து வெறித்தனமாக போயிட்டு இருக்கு, எங்களுக்கு ஜாலியாக இருக்கு, செம்மையாக ஃபன் பண்ணுறோம். நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் வாங்க, ஆனால் வந்து க்ரௌட் இருக்க டைமில் வராதிங்க. டான்ஸ் ஆடுறாங்க அங்கே பாரு ப்ரோ. நாங்களும் வரலாமா ப்ரோ? என்ன போலாமா? போய் டான்ஸ் ஆடுவோமா? ஆடலாம். கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. பாட்டு சவுண்டை கேட்டோன்னே ரொம்பவே வைப் ஆயிட்டோம். ஸோ பையன் கிளம்பி வாடா நம்ம போய் ஆடுவோம், மற்றவங்களே ஆட வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு போயிட்டோம். சுற்றி இருக்க எல்லாருமே எங்களை திரும்பி பார்க்குற மாதிரி டான்ஸை போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதில் என்னன்னா, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. மேக் யோர் செல்ஃப் ஹாப்பி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும் ரிஸ்க் எடுத்துடணும்டா, பார்த்துக்கலாம்டா. கைஸ், போயிட்டு வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணே. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. தலைவா, அவங்க ஃபுல் டைட்டு. சுத்துறா. ராக்கெட் எஜெக்டர். இந்த ரைடு 70 to 75 kg இருந்தீங்கன்னா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. வேற மாதிரி இருந்துரும். இந்த ரைடு போகும்போது எங்களை மாதிரி உங்களுக்கும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 360 கேமரா இருக்குது, ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா ட்ரோன் இருக்குது, அதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓ மை காட், நான் பெல்ட் அடி பண்ணிச்சுடா, வெறித்தனமா இருந்துச்சு. அடுத்து பம்பர் கார். ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் க்ரௌடாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 கார் தான் இருக்குது, வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து நம்ம போக போகிறது 360 வீல் பைசைக்கிள். இந்த ரைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா மெதிரடி. அம்மா இங்க உட்காந்தா தெரியும் மெதிக்கிறது. ஐயோ, வானத்தை அப்படி நிகழ்வு. அடா பாவீங்களா, ஸ்பீடு பார்த்தா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. உலகம் உருண்டை இப்ப நான் பாக்குறேன். எங்கடா இருக்கு? ஐயா, ஹாய் சொல்லா வரைகிறேன். அண்ணா எங்கடா இருக்கீங்க? எங்கடா பெடல் பண்றீங்க? பெடல் பண்ணடி. ப்ரோ எங்க அம்மாக்கு நான் ஒரே புள்ள ப்ரோ, யாருக்கு விட்டுறது ப்ரோ. மெதிரடி. போதுமாட்டு சுத்துறாரு திரும்ப. ஒரு சில ரைடுக்கு வெயிட் பார்க்குறாங்க, கண்டிப்பாக நீங்கள் 70 kg இருந்தால் மட்டும்தான் இந்த ரைடை வந்து அலோவ் பண்ணுவாங்க. தீம் பார்க்குள்ளேயே ஃபுட் கோர்ட் நிறைய இருக்குது. பட் உங்ககிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைங்க சாப்பிடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே போய் சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து கேமை கண்டினியூ பண்ணலாமா, சூப்பரான பெனிஃபிட்டில். அடுத்து வாட்டர் ரைட்ஸ் தான். இங்கே ரெண்டல் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ₹300 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்ததுனால நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். கைஸ், இப்போ வந்து நாங்கள் ட்ராம்பலின் வந்திருக்கோம். நாங்கள் சாக்ஸுக்கு நம்ம தனியாக ₹50 வந்து என்ட்ரன்ஸ்லேயே பே பண்ணணும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியாவுக்கு மட்டும் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரையும் இருக்குங்க, வெறித்தனமாக இருக்குது. இதுலலாம் இன்னும் கிட்ஸ் வரல, இதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா ரைடையும் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரைடுமே மிஸ் பண்ணலை, எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் ரியாக்ஷனும் வந்து கம்பல்சரியாக இருக்கும். எல்லாமே ரொம்ப ஃபன் காமெடியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க.
இது மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு சக்தி கேட்டான். கண்டிப்பாக நீங்கள் 70 இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 76 இருந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு ஒரு 2 மாதம் டயட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்முக்கு போகாமல் வீட்லேயே எல்லாத்தையும் வந்து குறைச்சிருக்கேன். அது எதுக்கு குறைச்சேன் அப்படின்னா பார்க்குறவங்க நம்ம குண்டுன்னு சொல்கிறாங்கன்னு குறைச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து அது பயங்கர பெனிஃபிட்டு. பிகாஸ் இங்கே எல்லாமே வந்து வெயிட் பொறுத்து தான். அதனால் வெயிட் நான் 70 இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே போய் விளையாட விடுறாங்க. சக்தி 80 இருக்கிறதுனால ஒன்றுத்துலையுமே விளையாட விடல. பாத்தியாடா, சோதனையாக இருக்குது உனக்கு. மேம் போகலாம். Guys, I am going this difficult விளையாட்டு game. Okay. போலாமா மேம்? போ 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 ஏறு ஏறு. ஆமாண்டா, உன்னால முடியும்டா. தோத்துறேன் சொன்னாலும் ஜெயிக்கணும் நடிகடா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான்? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நண்பர்களே, வந்துவிட்டு தலைகீழாதான் குதிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கேமுமே ஜாலியாக இருக்கும். பட் உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. கைடு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடிபட்டுரும். தள்ளி விடுறாரு. காலை ஸ்ட்ரைட்டா விடா. டேய் சொல்லிடுவேடா எல்லாமே அங்கிருந்து. ப்ரோ அலே சூப்பர். விடுடா. டேய் 1 2 3 3 3 3 1. பயமா இருக்கேடா ப்ரோ. லைட்டா சிக்கலா காட்டுங்க ப்ரோ. ஏய் போடா நீ. பயமா இருக்கு ப்ரோ. ஏய் நீ வாடா. இந்தா நீ போடா நீ வேஸ்டா. ரொம்ப பயமா இருக்குடா. ரெடியா? வரட்டா மாமே. சக்தி குதிச்சோனையும் எனக்குமே ரொம்ப தைரியம் வந்துருச்சுங்க. ஸோ நானும் அப்படியே தம்முன்னு குதிச்சிட்டேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. மாட்டிட்டேன்டா. வராங்க. தேங்க்யூ சிஸ்டர். இதுக்காக 5 தடவை போகல. இந்த வீக்கெண்டில் பசங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னா கண்டிப்பாக விஜிபி ஒண்டர் வேர்ல்டை நான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்களே இவ்வளோ ஜாலியாக விளையாடுறோம் அப்படின்னா குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக விளையாடுவாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மேக்னெட் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. இது 3 ஜம்ப் பண்ணி மேலே குதிக்கணுமா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணி குதிச்சேன். பட் சரியாக ஒட்டலை. பிகாஸ் வந்து வெயிட் மேட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, விஜிபியில் ஸ்கை டைனிங்கும் இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்னா காமெடியான ஷார்ட்ஸ், ஃபன்னான vlogs, த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரான vlogsம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணுங்க. ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம். ஏதாச்சும் விட்டுருந்தோம்னா சாரி. ஸோ இதுவரையும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இமான் டாக்கி சேனல். உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.